இரவு படிச்சுட்டு படுத்திருப்பாங்க. இப்படியே சொல்லி சொல்லி இப்ப நீங்க தான் பழுதாக்குறீங்க. நல்ல நாளிலே ஆகுது. அவன் நேரம் ஒரு எழுப்பட்டுமே. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கோ. தம்பி நீ எழும்புறாசா? என்ன செய்ய போறேன்? நாங்க சிறுநேரம் பொங்க போறோம். பொங்கினோம்னால எழுப்பலாம். ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஏதாவது சாட்டி சொல்லி எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே தெரியாம வளர்த்து போறீங்க. இப்ப நல்ல நாள்ல என்னத்துக்கு சண்டை பிடிக்கிற? நான் உங்களை ஒன்றும் சண்டைக்கு இருக்கேன். நாளைக்கு எங்கட பிள்ளைகள் வளர்ந்தா பிறகு ஒன்றும் சொல்லி தராமல் வளர்த்தினோம் என்று இவையில எங்களுக்கு குறை சொல்ல போறீங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு நான் இவரை கத்தி கத்தி எழுப்புற நின்று. சரி சரி கட்டாம இருக்கு. குளிக்க போய் சொல்லு. தம்பி தம்பி எழுப்பு, விடிஞ்சு போச்சு. என்னம்மா விடிச்சிட்டோ? எங்களுக்கு தான் இன்னும் விடிவு வரவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் கதை சொல்லுவீங்களே. அந்த விடிவை எங்களுக்கு எப்பதாசா வரப்போகுது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நான் அந்த விடிவை பத்தி சொல்லல. இப்ப காலை விடிஞ்சு 6:30 ஆச்சு. இன்று தாய்ப்பொங்கல் தாசா. இது தமிழருடைய திருநாள். கொஞ்சம் குளிச்சுட்டு வா. சூரியனுக்கு போக்கி சூரிய நமஸ்காரம் செய்ய வேணும். சூரியனுக்கு பொங்கல் படிச்சு இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம். என்னம்மா சொல்றீங்க? இது தாய்மாதம் வேற, வெளியில பண்ணி வேற கொண்டுது. என்னென்ன சூரியனை பாக்குறாங்க? சூரியனை கண்டாதான் கும்பிட வேண்டும் என்று இல்லை தம்பி. பார்க்காமலும் கும்பிடலாம். நம் தாய்மண்ணை விட்டு இன்று வந்ததால எங்கட பண்பாடு கலாச்சாரம் மறக்க முடியுமா? நீங்க சொல்றது சரிதானம்மா. எங்கட பண்பாடு கலாச்சாரத்தை நாங்க தானே காப்பாற்றணும். ஏன் நம்ம நாங்கள் தைப்பொங்கல் சொன்னது? தாய் மாதத்தில் வரப்படியால் அது தாய்ப்பொங்கல் என்று சொல்லிவிட்டோம். ஏன் அப்ப நாங்கள் தைப்பொங்கல் கொண்டாடுகிறோம்? உதவி செய்த சூரியனுக்கு நன்றி சொல்லத்தான் பொங்கலை கொண்டாடும். அத போல விவசாயத்துக்கு உதவி செய்த மாடுகளுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் என்று கொண்டாடும். ஏன் அப்ப மாட்டு பொங்கல் செய்கிறோம்? இப்ப வெளிச்சம் தர்றது சூரியன் தானே. வெளிச்சம் இல்லாம பயிர் வளராது தானே. அதுக்காகத்தான் நன்றி செலுத்தும் முகமாக ஈப்பொங்கலை சூரியனுக்கு படைக்கிறோம். அத போல மழை இல்லாம பயிர் வளராது தானே. மாட்டு பொங்கல் வேற சொல்லுவாங்க தானே. எனக்கு மாட்டு போச்சு. பட்டி பொங்கல் சொல்லுங்க. சரியா சொன்ன பிள்ளை. சரி வாங்க, பொங்கலுக்கு தேவையான சாமான்களை எடுத்து தயார்படுத்துவோம். தம்பி நீ போய் குளிச்சுட்டு வா. சரிம்மா. என்ன அடிச்சா பட்ட பாவ சட்டை போட்டு கழிக்கிறான்? அதுதான் எங்களோட பாரம்பரிய உடை. உனக்கு வேட்டி எடுத்து வச்சிருக்கிற, குளிச்சுட்டு கட்டிட்டு வா. அவனுக்கு வேட்டி கட்ட தெரியாது. அப்பாவுக்கு கட்டி விடுவா. சரிம்மா.
சரி வாங்க நாங்க பொங்கலை போய் சாப்பிடுவோம். அப்பா ஊர்ல என்ன வெடிகளாம் கொழுக்க வாங்க? அது ஊர்ல ராசா வீட்டுல வெடி கொளுத்த விட மாட்டாங்க. வெடி கொளுத்த வேண்டுமென்ற பெர்மிஷன் இருக்கும். அண்ணா உனக்கு வெடி கொளுத்த பயம் இல்லையா? பயமா? எனக்கு என்ன பயம்? எப்படி சின்ன வயசுல வெடி கொளுத்து பழக்கினாலே எங்கட அப்பா பெருசா வளர்ந்து இந்த வெடி சத்தத்துக்கும் பயம் இல்லாமல் தெரிஞ்சாங்க. அம்மா லண்டன்ல எங்கட ஆக்கணும்னா பொங்கல் வேணுமா? ஓ பொங்கல் வாங்க. ஆமா பக்கத்து ஊர்ல எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க தானே? ஓ நிச்சயமா இருக்கணும். புள்ள உங்க ஃப்ரெண்ட் வரவங்க சொன்னீங்க தானே, எப்போ வரீங்க? ஓ அப்பா அவனுக்கு காய்ச்சலாம் குளித்தான காய்ச்சலாம் அப்பா. அப்படியா? அவர்கள் தான் இப்போ விஷ் பண்ண சொன்னாங்க. உங்களுக்கும் அம்மாக்கும் அண்ணாக்கும் விஷ் பண்ண சொன்னாங்க. சரியான போர் அடிக்குது. தங்கச்சி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தால் நாங்களெல்லாம் ஆடி பாடி இருந்துக்கலாம் தானே? சரி உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். உங்களுக்கு அதை திருப்பி சொல்லி இன்னும் போர் அடிக்க போறீங்க. சரி அண்ணா அப்ப நாங்க பாட்டு பாடுவோமா? என்ன பாட்டு? அந்த புஷ்பா 2 வர்றது பாட்டா? இல்ல அப்பா இது வந்து தமிழ் பாட்டு. இப்பதான் ஞாபகம் வருது. அப்ப இந்த பொங்கலை பத்தின பாட்டா? ஓ சரி பாடுங்க. சரி பாடுங்க பாப்போம். இல்ல இங்கே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இவங்களுக்கும் சேர்த்து பாடுவோம். தாய் பிறந்தால் பொங்கலோ பொங்கல் பொங்கல் அது பொங்கி